Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான அரச்சுவிட்ட சாம்பார் ரெசிபி தான் இன்னைக்கு பண்ண போறோம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்ல குலைவா வேகட்டும். நெல்லிக்காய் அளவு புளிய வெதுவெதுப்பான தண்ணியில ஊற வச்சிருக்கேன். அது நல்லா ஊறட்டும். ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயிலேயும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். 3 டீஸ்பூன் மல்லி, 3 வரமிளகாய், 2 காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமா வெந்தயம் சேர்த்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வெந்தயம் தான் இருக்கும். நல்லா வறுத்து அதையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப்பு தேங்காயை துருவி அதையும் பேன்ல சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா வறுபட்டதும் நம்ம ஏற்கனவே வறுத்தோம் இல்லையா, அதெல்லாம் ஒண்ணா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு நல்லா ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்து வலுவலுன்னு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளியை 1-2 நறுக்கியிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ அதெல்லாம் நறுக்கி உள்ள சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. மூணு விசில் வந்துருச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போ அரை வேக்காடுல இருக்கிற காய் எல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜ்ல அரைச்சி வச்ச மசாலா உள்ள சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மசாலால கடலை பருப்பு, உளுந்த பருப்பு, மல்லி எல்லாம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ நல்லா தண்ணியாவே இருந்தாலும் பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். நம்ம ஊற வச்ச புளியும் கரைச்சி உள்ள சேர்த்துக்கலாம். இதுல நல்லா கலந்து விட்டுட்டு காய் கிட்டத்தட்ட ஒரு அரை வேக்காடு தான் வெந்திருக்கு. ஸோ ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா தளன்னு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.